ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெள்ளை பூசணிக்காயை வச்சு ஒரு தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த தயிர் பச்சடி நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் ஒரு ஃபேமஸான சைடிஷ். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் சம்மர் டைமில் ஏற்படுற உடல் சூடு, அப்புறம் சிறுநீரக பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த ரெமெடிஸாக இருக்கும். இத்தகைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த வெள்ளை பூசணிக்காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு தயிர் பச்சடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சூப்பரான தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 300 கிராம் வெள்ளை பூசணிக்காயை நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம், ஒரு அரை கப் தண்ணி சேர்த்தாலே போதும். வெள்ளை பூசணிக்காய் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அந்த தண்ணியே இந்த காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெள்ளை பூசணி அதிகமாக நீர் சத்து கொண்ட காய். பாருங்கள், 5 நிமிஷம் தான் நம்ம வேக வச்சுருக்கோம். நல்லா தண்ணியெல்லாம் விட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த தண்ணியை இந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் இந்த பச்சடிக்கு தேவையான ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற பூசணிக்காய்க்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு லேசாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திருன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருன்னா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பூசணி வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி இருக்கணும், அப்போ தான் மசாலா நல்லா வெந்து வரும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற பூசணிக்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். லேசாக இந்த மசாலா வாசனை போகுந்தனையும் நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் இந்த மாதிரி 2 நிமிஷம் மசாலா வாசனை போகுந்தனையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆறி வந்திருக்கணும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிராக கொஞ்சம் புளிப்பானதாக பார்த்து சேர்த்துக்குங்க. நாகர்கோவில் சைடு கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் பச்சடி ரொம்பவே ஃபேமஸ். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லேசான புளிப்பு சுவையோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை தயிரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். தயிர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த பச்சடிக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடித்து வந்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தனையும் நீங்கள் தாளித்து இந்த பச்சடியில் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஒரு தாளிப்பு பண்ணி இந்த பச்சடிக்கு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈஸியான தயிர் பச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.